மாப்பிள்ள, ஏதோ அவசர வேலையா போறேன்னு சொன்னீங்க. சரி, நீங்க கிளம்புங்க. இதுக்கு மேல போய் பார்க்க முடியாது மாமா. நான் அப்புறமா பாத்துக்கிறேன், விடுங்க. என்னங்க எப்பவும் கடையில இருந்து நடுராத்திரி திருட மாதிரி தான் வருவீங்க, இன்னைக்கு என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க? என்ன பவித்ரா, நடுராத்திரியில தான் வரேன் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன கள்ள கடத்தல் பண்ணிட்டா வரேன்? கடையில கொஞ்சம் வேலை இருக்கும், வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரணும். அதுவும் இல்லாம அத்தை கடையை என் பொறுப்புல ஒப்படைச்சிருக்காங்க, நல்லா பாத்துக்கணும்ல. நானும் அந்த அர்த்தத்துல தாங்க சொன்னேன். அவ்வளவு லேட்டா வரவரு இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்கல்ல, அதுவும் இல்லாம அப்பாவோட சேர்ந்து வந்திருக்கீங்க, அதான் என்னன்னு கேட்டேன். அதுவா, நான் வரும்போது வழியில மாமா நின்னுட்டு இருந்தாரு, என்னன்னு கேட்டேன். வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சான், அதான் நான் வீட்டுக்கு தான் போறேன், அப்படியே உங்களை டிராப் பண்றேன்னு சொன்னேன். ஓ, பிரேக் டவுன் ஆயிடுச்சா? காருக்கே தெரிஞ்சிருக்கு அப்பா இன்னைக்கு எங்க இருக்கணும்னு. நீங்க இன்னைக்கு பண்றது எதுவுமே சரியில்லை. கிஃப்டோட வந்து உனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னா நல்லா இருக்கும்ல, அதுக்கு தான் ஆசைப்பட்டேன். ஆனா என்ன, இன்னும் ஒரு நல்ல கிஃப்ட் அமையவே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு காலையில கூட உனக்கு நான் வாழ்த்து சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நீ கோவமா இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அதான் இதுக்கு மேலே உன்னை கோவப்படுத்தி பார்க்க வேண்டாம்னு தான் நான் நேரா வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ இப்ப கிஃப்டோட வந்திருக்கீங்களா? என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, காமிங்க. உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லு பாப்போம். எனக்கு பழங்காலத்து பொருட்கள்லாம் பிடிக்கும். அதேதான் நானும் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஆனா வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சாயந்தரம் பார்ட்டி நடக்கும்ல, அங்க வச்சு அந்த கிஃப்ட் உனக்கு நான் தரேன். ஏன் இப்ப கொடுக்கறதுக்கு என்ன? வந்துகிட்டு இருக்குமா கிஃப்ட் ஆனதவே, அதுக்குள்ள நீ என்ன தப்பா நினைச்சிட்டியா? போங்க. என்ன இருந்தாலும் எனக்கு ஒரு வாழ்த்து நீங்க சொல்லிருக்கலாம். கிஃப்ட்டுக்காக நான் ஆசைப்பட்டேன். எப்பவுமே நீங்க தானே ஆளா எனக்கு வாழ்த்து சொல்லுவீங்க. நான் எதிர்பார்ப்போட இருந்தேன். தப்புதாமா. அத்தை சூப்பரா இருக்கீங்க. தேங்க்ஸ் வெண்ணிலா. சரி, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் அவங்கவுங்க மொபைல் போனை என்கிட்ட கொடுத்துருங்க. எல்லாரும் பிசினஸ் மேனா இருக்கீங்க, எல்லாருமே பிஸியா தான் இருப்பீங்க. போன் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏதாவது போன் வந்துருச்சுன்னா ஆளுக்கு ஒரு பக்கமா போயிடுவீங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் மூடே ஸ்பாயில் ஆயிடும். வேலைன்னு வந்துட்டா அப்புறம் எதை பத்தியும் யோசிக்க மாட்டீங்க. அதனால தான் சொல்றேன், போனை கொடுங்க, போனை கொடுங்க. சரி சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? அம்மா, யாரம்மா பார்த்துட்டு இருக்கீங்க? என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வருவாங்க, அவங்க வந்த உடனே ஆரம்பிச்சிடலாம். அண்ணி, அது யாரு எங்களுக்கு தெரியாத புது ஃப்ரெண்டு? இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பழக்கமானாங்க. ரொம்ப நல்லவங்க. பழகுனதுமே ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க வந்ததும் உங்களுக்கே தெரியும். இப்போ கேக்கும் வெட்ட முடியாது, அது வரைக்கும் என்ன பண்றது? அது வரைக்கும் நாம லீலாவதி அத்தைக்கு ரெடி பண்ண சர்ப்ரைஸ அவங்களுக்கு காட்டிட வேண்டியதான். அது கூட நல்ல ஐடியா தான். சர்ப்ரைஸா? எனக்கா? அத்தை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, எதுக்கு வெயிட் பண்ணணும்? வாங்க இப்பவே காட்டிடுறேன். வாங்க வாங்க. அண்ணா, எல்லாரும் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. உங்க பங்குக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க? உன் பங்குக்கு நீயும் கோத்து விடாதடா. அந்த கிஃப்ட் வந்துகிட்டு இருக்கு, வந்ததும் கொடுக்கறேன். என்ன லீலாவதி, கொஞ்சம் பொறுத்துக்க. சரிங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அது எப்ப வருதோ வரட்டும். நீங்க தான் வாழ்த்து சொல்லிட்டீங்கல்ல, அதுவே என் மனசு நிறைஞ்சிருக்கு.
தோண்ட முடியல. யாராவது வந்தா மாட்டிப்போமே, இப்ப என்ன பண்றது? ஆல்ரெடி பணம் இருக்கு. இங்க பாரு, நீ எனக்கு கோடிகளை கொட்டி தரப்போற கடவுள். உன்னை இந்த மாதிரி இடத்துல வைக்கிறது ஏன் தப்பு தான். ஆனா இப்ப எனக்கு வேற வழி தெரியல. இந்த நேரத்துல உன்னை நான் வீட்டுக்குள்ள எடுத்து போனா நான் மாட்டிப்பேன். அதனால இந்த பர்த்டே பார்ட்டியெல்லாம் முடியிற வரைக்கும் நீ இங்கே பர்த்டே பார்ட்டியெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நைட்டோட நைட்டா உன்னை நான் வீட்டுக்குள்ள கொண்டு போயிடுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கடவுளே, ப்ளீஸ் கடவுளே. ஏங்க, இதெல்லாம் நேத்து நடந்த மாதிரி இருக்குங்க. அதுக்குள்ள இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. வருடம் 2 இரவு 12 மணி. லீலாவதி, ஹாப்பி பர்த்டே. ஏங்க, நீங்க தாங்க எனக்கு வாழ்த்து சொல்லிருக்கீங்க. ஹாப்பி பர்த்டே லீலாவதி. வருடம் 3 4. ஹாப்பி பர்த்டே லீலாவதி. தேங்க்யூங்க. ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி. நன்றிங்க. இப்படி வருடம் தவறாமல் முதல் வாழ்த்தை பெரியப்பா பெரியம்மாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். சில வருடங்களுக்கு பிறகு லீலாவதியின் பிறந்த நாள் 12 மணி. என்னாச்சு உடம்புக்கு? முடியலங்க. ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? உடம்புக்கு என்ன பண்ணுது? இரு, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். இந்த நேரத்துல எந்த டாக்டருங்க இருப்பாங்க? அதுக்காக உன்னை இப்படியேவா விட முடியும்? மருத்துவமனையில் லீலாவதி சேர்க்கப்பட்டிருக்கிறார். உடம்பு இப்ப எப்படி இருக்கு லீலாவதி? இப்போ பரவாயில்லைங்க. எங்க நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன்.